இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவுக்கு தாலி பிரித்து கோர்க்குதல் நடக்குது இல்லையா, அதான் காமிச்சிட்ருக்காங்க. வரிசையை வந்துட்டு எல்லா ஸ்டெப்பும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து வந்துட்டு மாப்பிள்ளை கையால் வந்துட்டு குங்குமம் எல்லாம் வைக்க சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு குங்குமெல்லாம் தொட்டு வைக்கிறாங்க. தீபா முகத்துலேயே அவ்வளோ சந்தோஷம். கார்த்தி வந்துட்டு சிரிச்ச மணிக்கே நின்றுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இன்னும் ஒன்று கார்த்தி, உங்கள் கல்யாணத்தப்போ இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கவே இல்லை. அது உங்களுக்கு ஆசை இருக்கும், தீபாவுக்கு ஆசை இருக்கும், வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், அதை வந்துட்டு நம்ம இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்க என்னது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு 2 ரிங் எடுத்து காட்டுறாங்க. இதை நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ரியா வேற மாறி மாறி ஆனந்த் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ரியா அப்படின்னு கேட்க, ஐயோ இங்கே முகூர்த்த டைம் போய்கிட்டு இருக்கு, ஐயர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்போ இங்கே தான் என் தம்பிக்கு வந்துட்டு தாலி பிரிச்சு கோர்க்கல் நடந்துட்டு இருக்கு, இப்போ தான் நடக்குது, அது முடிஞ்சக்கப்புறம் சுமங்கலி பூஜை அப்புறம் தான் என்னால் வர முடியும், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ரியா வேற வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்று. அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு மாற்றி மாற்றி ரிங்கு போட்டு வர எல்லாருமே வந்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு தீபாவோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம தீபாவுக்கும் கார்த்திக் தம்பிக்கும் நடந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட சிக்கல், ஆனால் இப்போ நடந்த இந்த கல்யாணத்தை வந்துட்டு நான் எல்லாரும் முழு மனசோட சம்மதிச்சு ஏற்றுக்கிட்டீங்க தான் நான் நினைக்கிறேன், அதனால பண்ண வேண்டிய சடங்கை நம்ம இவங்க 2 பேத்துக்கு முழுசாக பண்ணி முடிச்சிடலையா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு மெட்டி போடுவாங்களே அதை எடுத்து வச்சுட்டு இதை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மி மேலே வந்துட்டு காலெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. போட்டு விட அந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கும் அம்மாவுக்கும் நக்கல், அத்தா நையாண்டி தாங்கலை, தாய் வீட்டு சீதனத்தை பற்றியா அத்தா தண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டச்சி சொல்ல, அதுக்கு நெட்டச்சி சிரிக்க, அத்தே இவங்க அக்க பொறுத்த தாங்கலை அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு சரி பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல 3 மருமகளே வந்து நிற்க சொல்லுங்க, கூடயே சேர்ந்து அவங்க பையங்களே வந்து நிற்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து எல்லாருமே வரிசையை வந்து நிற்கிறாங்க. நம்ம ஏன் பாட்டு பாடி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம அபிராமி வீட்டு மருமக தீபா அம்மாவோட பாட்டு தான் இப்போ இங்கே எல்லாம் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு, நம்ம பூஜையில் நம்ம தீபா அம்மா பாட்டு இல்லாட்டி எப்படி, அதெல்லாம் பாட சொல்லுங்க, அபிராமி அம்மா பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு பாட்டு பிடிக்கிறாங்க. அதாவது பாட்டிலே தான் பாதி எபிசோடு போச்சு, சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக பாட்டு தான் வைங்களேன். அடுத்து வந்துட்டு பாட்டு பாட எல்லாருமே அதை வந்துட்டு ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி அபிராமி அவங்க ஹஸ்பண்ட் முதல்ல நிற்கிறாங்களா, பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் என்ன பாட்டு பண்ணாங்கன்னா, வந்தாரே வாழ்த்திட வந்தாயே ஸ்ரீதேவி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் பண்ணாங்க, சாமி பாட்டு. அடுத்து வந்துட்டு குங்குமத்தொட்டு வைங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தியோட அப்பா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தானே குடும்பத்துக்கு மூத்தத்தில் ஆரம்பித்து வைக்க, அபிராமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கிறாங்க. இதுக்கிடையில் ஆனந்துக்கு மறுபடியும் ரியா கால் பண்ண விட்டுன்னு வெளியில் போகிறாரு. அதுக்கடுத்து மூத்த மருமக வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்துட்டு ஆனந்த் பேசிகிட்டு இருக்காரு. இவன் எங்கே திடீர்னு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. அத்தை அவருக்கு முக்கியமான ஒரு கால் வந்துச்சு, அதனால் பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன இது இவன் என்ன வீட்டில் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கானா இல்லை ஆஃபீஸில் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவன் பாட்டுக்கு போய் தனியாக நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் வரட்டும் அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இந்த மாதிரி குங்குமெல்லாம் வட்டதும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் எழுந்து வாங்கிக்கிறாங்க. அடுத்து நம்ம கார்த்தி தீபா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் தீபா வந்துட்டு இதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஆனந்த் வர்றாங்க. டே என்னடா இங்கே வந்துட்டு இப்படி பூஜை நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா கொஞ்சம் வந்துட்டு ஆஃபீஸ் கால் அப்படின்னு சொல்ல, அந்த பெங்களூர் ஒன்றை விடாது போல அப்படின்னு சொன்னதுமே தீபாவும் கார்த்தி வந்துட்டு ஒருத்தங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆனந்த் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போதே கார்த்தி தீபா ஒருத்தங்க பார்த்துருப்பாங்க, என்னடா இவன் சரியில்லையே அப்படின்ற மாதிரி. அங்கிட்டு ரியா வந்துட்டு கோவமாக முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐயர் சொல்கிறாரு, என்ன இது இன்னும் வரல, மறுபடியும் கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் ஐயரே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா தாலியை வேற வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாட்சி தாலி எடுத்து நீட்டுறாங்க. அப்போ ரியா தாலியை எடுத்து நீட்டிருப்பாங்களா, அதுவும் இதுவும் ஆனந்துக்கு வந்து போய் அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தில் தலை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்க. அபிராமி சொல்கிறாங்க, டே என்னடா என்னவோ பொருட்காட்சியை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி தாலியை பார்த்ததே இல்லையா, நீ கெட்டின தானே வையி அப்படின்னு சொல்ல மீனாட்சிக்கு வந்துட்டு அழகாக வச்சு விடுறாங்க. மீனாட்சி வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் தாம்பளத்தை எடுத்து கொடுங்க, ஐஸ்வர்யா தீபா மீனாட்சி எடுத்து கொடுங்க அப்படின்னு அபிராமி சொல்ல எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அபிராமியை பாராட்ட வேண்டியதான், பரவாயில்ல இந்த விஷயத்துலையாவது தீபாவை மனசரங்க மருமகளை ஏற்றுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்துட்டு வீட்டுக்குள்ளே போன நம்ம ஆனந்து ஒரே இந்த தாலியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ரியா கழுத்தில் கெட்டோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவருக்கு வந்துட்டு அப்படியே குறுகுறுத்துருச்சு போல. அந்த தாலியை பார்த்தது ஒரு மாதிரி அப்செட் ஆகி போய் நிற்க, மறுபடியும் ரியா கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுக்கிற மாதிரி கிடையாது. அங்கிட்டு வேற ஐயரு, இங்கே பாருங்கம்மா நான் இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறேன், நீங்கள் வந்துட்டு அவர் வந்ததும் வர சொல்லுங்க, நான் வந்துட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஐயர் கிளம்பிட. ரியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. அந்த பக்கம் ஆனந்த் ரியாவோட ஃபோனை கட் பண்ணி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. ரியாவுக்கு அதிலே கூட கொஞ்சம் அழுக வந்துடுது. ஒரு மாதிரி கையில் வச்சிருந்த மாலையெல்லாம் கீழே போட்டு அப்படியே
அப்படியே ஸ்லோ மோஷனில் பின்னாடி நடந்து போய் அந்த சுவரோர தூண் மாதிரி இருக்கும்ல, கோவிலில் தூணெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த தூணில் அப்படியே இடித்து அப்படியே அப்செட் ஆகி கீழே விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு ஆனந்த் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு இருக்காரு. அத்தா நல்ல முடிவு எடுத்திருக்க ஆனந்த் அப்படின்னு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.